Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி கிரேட் கோல்டு பைரட் பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த எல் டிராகோங்கிறவன் அந்த ஊனன் மேப்ல மென்ஷன் பண்ணியிருந்த அந்த கோல்டு இருக்க தீவுக்கு போய் சேர்ந்தாங்கல்ல. இப்ப அதே கப்பல்ல தான் நமி இருக்கா. நமிக்கு ட்ரெஷர்னா எவ்வளவு ஆர்வம்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சோ இப்ப இவங்க கூடவே இருந்து நைஸா அதை ஆட்டைய போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டான். அது தெரியாத அந்த எல் டிராகோ வாவ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் அந்த கோல்டு ஐலாண்டு. பார்க்கவே பச்சை பசல்ல நல்லா சூப்பராவே இருக்கும். கப்பல்ல இருந்த அத்தனை பேருமே அந்த ஐலாண்டுக்கு போயிட்டானுங்க. நமி மட்டும்தான் கப்பல்ல தனியா இருக்கா. இவளுக்கு இப்ப இந்த லொகேஷன் நல்லா தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. அவ அப்படியே பைனாக்குள்ள அங்க எங்கன்னு சுத்தி பார்க்கும்போது கோயிங் மேரி கப்பல் அங்க நின்னுட்டு இருக்கும். ஆமா இது அங்க இருக்குன்னா அப்ப நம்ம பயிலும் அங்கதானே இருக்கணும்னு பார்த்தா உசோப்பு மேல ஒரு பேர்ல கவுத்திக்கிட்டு அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்பான். அவனை அந்த எல்ராகோ ஆளுங்க கன் பாயிண்ட்ல புடிச்சிருவானுங்க. உடனே நம்ம பையன் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா தூங்கணப்பா. ஐயோ எனக்கு டேட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அடிச்சு புடிச்சு ஓனவன் எல்ராகோ மேல போய் இடிச்சு நிப்பான். யாரா நீ என்னன்னு கேட்டா நான் தான்டா கிரேட் கேப்டன் உசோப்பு. என்னைய பத்தி உனக்கு தெரியாது, தெரியலன்னா தெரிஞ்சுக்க. அப்புறம் ரொம்ப ஓவரா ஆட்டம் போடாத, வெளின்னு வெளுத்து புடுவேன். அவன் சைஸ் என்ன, இவன் வயசு என்ன, இப்படி எல்லாம் அவங்கிட்ட பேச்சலாமா? அப்ப அந்த எல்ராகோட ஆளு ஒருத்தன் பாஸ் ஒருவேளை நம்மள மாதிரியே இவனும் ட்ரெஷரை தேடி வந்திருப்பானோன்னு கேட்பான். ஆக்சுவலா அதை பத்தி எல்லாம் நம்ம உசோப்புக்கு ஒன்னும் தெரியாது. ட்ரெஷர்னு சொன்னவனதான் ஓ மை காட் ஏதோ சரியில்லையேன்னு உசாராயிருவான். உடனே எல்ராகோ அவன் ஆளு கொராஷி கிட்ட தங்க காயின்னு கொடுத்து இவனை போட்டு தள்ளாமா பெரிய சைஸுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு வருவான். உடனே உசோப்பு அங்கேயே பிளேட்டை மாத்தி போடுவான். அடே அவசரப்பட்டு என்னைய கொண்டாந்தீங்க, நீ கொண்டுட்டீங்கன்னா உங்களால ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் பாத்துக்கங்க நீர்வான். அவ்வளவுதான் அங்க இருக்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். அப்படின்னா இவனுக்கும் ட்ரெஷரை பத்தி தெரியுமான்னு நம்ம பையன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒழட்டிட்டு இருக்கான். ஆனா அதை கூட அந்த லூசு பள்ளிகளால கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அவனுங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் ஒரு ஃபேமஸான பைரட் ஹண்டர் கிரேட் உசோப்பு இது வரைக்கும் ஏகப்பட்ட ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னைய மட்டும் கூட கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட், ரூபீஸ், சாஃபயர்ஸ்னு இன்னும் எக்கச்சக்கமா என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பாட்டு பாட்டா அக்கு வேற ஆணி வேற எங்க இருக்குதுன்னு நான் சொல்லிடுவேன்மா. உடனே எல்ராகோ கடுப்பாயி எது டைமண்ட் ரூபீஸா இவனை விட்டுறாம்பா. ஏண்டான்னு கேட்டா அவனுக்கு தேவை டைமண்ட் ரூபீஸ் எல்லாம் இல்ல, தங்கம். தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு எனக்கு அதான்டா வேணும்பா. அட மூளை கட்டவனே வைரம் வைடூரியங்கும் போது அதுவும் சேர்த்து தாண்டா சொன்னேன். மலை அளவுக்கு தங்கம் எங்க புதஞ்சிருக்குன்னு எனக்கு தாண்டா தெரியும். உடனே அவ்வளவு நேரம் பயங்கரமா பேசிட்டு இருந்தவன் தங்கம்னு சொன்ன உடனே அப்படியே பூனை குட்டியாவே மாறிட்டான். என்ன பண்டையில ஏதாச்சும் கோளாறு ஆயிடுச்சான்னு கேட்பான். ஒய்யால அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தங்கம் எங்க இருக்குன்னு கேட்டா தங்கம் எங்க இருக்கு என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா என்னால அந்த மேப் இல்லாம கரெக்டா சொல்ல முடியாதுப்பா. மேப்பை காட்டுங்க என்ன உடனே மேப்பை தூக்கி கொடுத்துருவானுங்க. உசோ பார்த்துட்டு இதுதான் ட்ரெஷர் மேப்பாம்பா. அதுல சில பல விஷயங்கள் எழுதி இருக்கும். அதாவது ஊனன் பைரட்டோட கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் இதுல தான் இருக்குதுன்னு. அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவனும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். அப்படின்னா இதுதான் ஊனன் ட்ரெஷரான்னு அப்படியே படிச்சு பார்ப்பான். சவுத் சைடுல ஒரு ஹில் இருக்குது. அங்க இருக்கிற திமிங்கலம் வெஸ்ட் சைடு பார்த்து இருந்துச்சுன்னா அதோட டெய்லுன்னு நம்மளால படிக்கும் போதே கூட இருக்கவனுங்க எல்லாம் எப்பா உனக்கு அது புரியுதா, எங்களுக்கு சுத்தமா புரியல, ஏன்னா கம்ப்ளீட்டா ஸ்மஜ்ஜா இருக்குது மானுங்க. ரொம்ப பழைய மேப்புங்கிறதுனால வேர்ட்ஸ் எல்லாம் மங்களாய் போய் இருக்குது. உசோப் எப்படி படிக்கிறான்னா அவனுக்கு தான் கண்ணு ரொம்ப ரொம்ப ஷார்ப் ஆச்சே, மாசான ஸ்னைப்பர். அதனால அவனுக்கு நல்லா தெரியும். அதுல முக்கியமான கீ பாயிண்ட் வேலோட ஃபேஸ் வந்து வெஸ்ட் சைடு இருந்தா அதோட டெய்ல் ஈஸ்ட் சைடு பார்த்து இருக்குமாமா. உடனே உசோப்பு எழுச்சிக்கிட்டே ஏண்டா மூஞ்சி வெஸ்ட் சைடு பார்த்து இருந்தா டெய்ல் ஈஸ்ட் சைடு பார்த்து தாண்டா இருக்கும், சைல்டிஷ் பாய் அப்படின்னு அவனுக்கு என்ன சொல்ல வரானுங்க தெரியுதா? ட்ரெஷர் அந்த வேலோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது, அங்க போனா எடுத்துடலான்னு சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த எல்ராகோ பயங்கர ஷாக்கா கேட்பான். ஆட மூலகட்ட முட்டா பல்லுலாம் இந்த அளவுக்கு ஏமாலியா இருக்கானுங்களேன்னு நம்ம பையன் மனசுக்குள்ள நினைச்சுக்குவான். வெளியே சொன்னா கதம் கதமோகையாதான். சரி போகலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம நமி இவனோட ஒரே தொல்லதாயா சரி ரைட்டுன்னு அப்படியே மறுபடியும் சுத்தி முத்தி பாப்பா. லூஃபியையும் ஜோரோவையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. பின்ன சோத்த தின்னுட்டு அவனுக்கு பாட்டுக்கு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணானுங்கல்ல. நமிக்கு புரிஞ்சு போச்சு இந்த காவாலி பழுகை ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கானுங்கன்னு. அதனால நான் எதையுமே பார்க்கல, நான் என் வேலையை பார்க்கறேன்ட்டு அவ பாட்டு கிளம்பிடுவா. இங்க நம்ம பழுக கான்சோ கிட்ட காட்டு கத்து எத்துவானுங்க. அதான் நாங்க தின்ன சோத்துக்கு வேலை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்றோம்னு சொன்னமுல்ல, ஏன் உசுர வாங்குறேன்னு கேட்டா அந்த கான்சோக்கு வேலை பார்க்கறதுக்கு அவரோட பேரன் டோபியோ இருக்கானாமா. அதனால சாப்பிட்டுட்டு தப்பிச்சு போன நீங்க வாயை மூடிட்டு இருங்கடாமா, நாங்க ஒண்ணு தப்பிச்சு போலன்னு ஒண்ணு அப்ப பில்ல பே பண்ணுங்கடா விளக்கண்ணைகளாமா. உடனே ஜோரோ இருந்துகிட்டு ஓ நீ எதுக்கு இந்த ஐலாண்டுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தானே எங்களுக்கு இப்பதான் புரியுது, உனக்கு கோல்டு வேணும் அதை நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அவ்வளவுதானே, உண்மையை சொல்லுன உடனே போனா விளக்கண்ணன்னு கடுப்பாயி காட்டு கத்து கத்துவான். அந்த டைம் காத்துக்கு நம்ம லூஃபியோட ஹேட் அப்படியே பறந்து போகும். நல்ல வேலை டோபியோ வெளியே இருந்ததுனால அவங்கிட்ட சொன்ன உடனே அவன் அந்த கேப்பை புடிச்சிருவான். கான்சோ ஏதோ பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குற மாதிரி அவர் பேரனை பார்த்து நீ இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தேன்னு வை
அப்புறம் என்ன மாதிரி வளர முடியாது, அதனால ஒழுங்கா வேலையை பாருன்னு வண்டையா திட்டுவாரு. அவன் கடுப்பாய் கத்திடுவான். யோ கிழவா, நீ இப்ப என்ன இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாகி கிழிச்சிட்டியா? நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ சொல்லாத. நான் என்னைக்கு அந்த ஓடன் சாப்பாடை விற்பேன்னு உங்ககிட்ட சொன்னேன். என்னோட ரூட்டே அது இல்ல, எனக்குன்னு பல கனவுகள் இருக்குமானா உடனே அவங்க தாத்தா காட்டு கத்துவாரு. அவன் கடுப்பாயி இனிமேட்டு நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் ஊனனை கண்டுபிடிக்க போறேன் அண்ட் இனிமேட்டு திரும்பியும் வரமாட்டேன்ட்டு அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான். அவன் போனா போயிட்டு போகுது, ஆனா லூஃபிக்கு அவனோட தொப்பி ரொம்ப முக்கியமாச்சே. உடனே அந்த தீவுக்குள்ள ஜம்ப் அடிச்சிருவான். அது மட்டும் இல்லாம போறப்ப கான்சோ கிட்ட நாங்க கண்டிப்பா உன்னோட காசை செட்டில் பண்ணிடுவோம், பயப்படாதன்னு சொல்லிட்டு வேகமா அவனை தேடி போவாங்க. என்ன டோபியோ காண்டுல மிதிச்சப்ப அந்த பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சு போச்சு. அது அவருக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிடும். அப்படியே கட் பண்ணா இவனுங்க தீவுக்குள்ள போனானுங்கல்ல, அங்க போய் பார்த்தா கல்லுல ஒரு பெரிய சைஸ் திமிங்கலத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. அதை அப்படியே வாயை பழந்துகிட்டு பார்த்தவனுங்க மூஞ்சி ஈஸ்ட் சைடு பார்த்து இருக்குன்னா வாலு வெஸ்ட் சைடு இருக்குன்னு திரும்புவானுங்க. அங்க சின்னதா இதையே கெட்டி வச்சிருப்பாங்க. அப்படின்னா அங்கதான் ட்ரெஷர் இருக்குன்னு சந்தோஷமா அதை நோக்கி கிளம்புவானுங்க. இங்க லூஃபி ஒரு வழியா டோபியோவை மீட் பண்ணி ஹேட்டை வாங்கிட்டான். என்ன அவன் தொப்பிய வாங்குற வேகத்துல பின்னாடி ஜோரோ இருக்கிறதையே மறந்துட்டான். பாவம் குலுக்குலே அவன் பேன்னு கிடப்பான். அதே நேரம் இந்த பொடிப்பயலுக்கு இந்த ஊனனோட க்ரூல போய் ஜாயின் பண்ணணும்னு ஆசை. ஆனா நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லையேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். லூஃபி இருந்துகிட்டு எதுக்கு கவலைப்படுற அப்படின்னா ஸ்ட்ராங்கா மாறும்பா. எனக்கும் தான் ஆம்பிஷன் இருக்குது, ஏன் நம்மள நிறைய பேத்துக்கு சாதிக்கணும்னு ஏகப்பட்ட ஆசை இருக்குது. அதனால அதுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கணும். முடியுதோ இல்லையா ட்ரை பண்ணு, கண்டிப்பா ஒரு நாள் நீ சக்சஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். வரும்போது கேப்ப கண்டுபிடிக்கணும்னு வெறியோட உள்ள வந்துட்டான். ஆனா இப்ப எந்த பக்கம் போகணும்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம நமிய காட்டுறாங்க. அவன் அந்த எல்ராகவோட கூட்டத்தை அவனுக்கு தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான். அவன் இப்ப நம்ம உசோப்பு தான் அங்க தொக்க மாட்டிட்டான். என்னன்னா இப்ப அவங்க அந்த சின்ன கேஸ்டல நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோல்டு இருந்தாகணும், இல்லன்னா இவனுக்கு டன் டனகனகாதான். அப்ப கூட்டத்துல இருக்க சில பேர் உசோப்பை கிண்டல் பண்ண உடனே அவன் பொய்யா எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஓனனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நானு, எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியுமா, அவ்வளவுதான் மொத்த கூட்டமுமே ஸ்டன் ஆயிருவானுங்க. அதோட விட்டா பரவாயில்ல, நீங்க இனி ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணீங்க ஓனனோட குரூ உங்களை சும்மாவே விடாது, படுக போட்டு பாட கட்டிடுவானுங்க, அதனால பேசாம இருங்கம்மா. உடனே விழுந்து சிரிப்பானுங்க. ஏன்னா அந்த குரூவே இப்ப உலகத்துல இல்ல, சில பல வருஷங்களாவே அவங்க எங்கேயுமே ஆக்டிவா இல்ல. அப்படி இருந்த குரூவை தான் முதல் சீன்ல இந்த எல்ராகோ காலி பண்ணான். அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி ஊனன் குரூல இருந்த மெம்பர்ஸ். அட பாவிகளா, என்னடா சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு ஷாக் ஆகியாப்பான். அந்த மேப்பை வச்சிருந்தானே ஒருத்தன், அவன் தான் கடைசி ஆளு, அவனையும் இவங்க கையால தான் கொன்னாங்க. அப்படி அந்த மேப்ல ஊனனோட கோல்டு எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும் போது அவனுங்கெல்லாம் இதுக்கு தேவையில்லாம சோ இங்க வந்ததே அந்த கோல்டை எங்களுக்காக எடுத்துக்க மட்டும் தானே அந்த க்ரூ மெம்பர் சொன்னதுக்கே டேய் கோல்டு என்னோடதும்பா. ஆமா அந்த கோல்டு எல்ராகோடதுன்னு சொல்லி அவனுங்களே பயப்படுவானுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு கோல்டு மேல வெறியா இருக்கான் பாருங்க. உடனே உசோப்பு நைஸா அங்க இருந்து நழுவ ட்ரை பண்ணுவான். உடனே டேய் எங்கடா போற, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியான்னு ரவுண்டு கட்டுவானுங்களா. ஐயே அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, நேக்கு பாத்ரூம் வருது, பல மணி நேரமா அடக்கிட்டு இருந்தேன், இனிமேட்டு இருந்தேன்னா வெடிச்சு செதறிடும், அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைமா. அவனுங்க மிரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. நிஜமாவே உனக்கு கோல்டு இருக்க இடம் தெரியுமா என்னன்னு. உடனே அவன், நான் ஹரிச்சந்திரன் பரம்பரை கவரிமான் ஜாதி, உடம்புல இருந்து ஒரு முடி விழுந்தாலும் உசுர விட்டுருவேன், என்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தை நீங்க கேட்கலாமா, என் வாயில என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் இல்ல, நான் உண்மையை மட்டும்தான் என்னைக்கும் பேசுவேன், பொய் பேசினா என் டங்கே ட்விஸ்ட் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒரு பொய்ய கூட சொன்னதில்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே கதையா அடிப்பான். அப்படியே கொடூரமா லுக் விடுவானுங்க. ஒசோப்புக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இவனுக்கு கூட இருந்தா கண்டிப்பா டன் டனகனக்காதான். அதனால சட்டு புட்டுன்னு இவனுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும்னு அப்படியே பேந்த முழிப்பான். அந்த டைம் அவனுங்கள்ல ஒரு ஆளு போற வழியை செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா ரோடு பிளாக் ஆயிருக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் சுத்தி போணுமா. ஐயோ என்ன பண்றதுன்னு கேட்டா எல்ராகோ அந்த கொராசுங்கிறவனுக்கு ஒரு 4 கோல்டு காயினை தான் தூக்கி போடுவான். எதுக்கு கவலைப்படுறீங்க, இனி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு போய் ஓங்கி ஒரு வெட்டு வைப்பான். பார்த்தா வழியை மறைச்சிட்டு இருந்த இடமே பள்ளத்தாக்காயி பாதையே உருவாயிரும். அடேங்கப்பா இப்படி ஒரு பவரானு உசோப்பெல்லாம் வாய பறந்துருவான். இதெல்லாம் அந்த கொராசு பயலுக்கு சப்ப மேட்ரு. எப்படி தட்டி தூக்கிட்டானாமா. இவனுகிட்ட இருந்து இப்ப உசோப்பு எப்படி தப்பிச்சு போறான்னு அவனுக்கே தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. இவனுக்கு திருப்பியும் கப்பலுக்கு போறதுக்காக அங்க எங்கன்னு சுத்தி முத்தி போய் பாக்குறானுங்க. எங்க போனாலும் இப்படி உச்சியில வந்து நிக்கிறானுங்க. ஐயோ நம்ம வழி மாறி வந்துட்டோம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு டோபியோ கத்துவானா. உடனே ஜோரோ வந்துட்டு ஊனனோட கேசல் இந்த ஐலாண்ட்ல தான் இருக்குது, அதை வேணா போய் கண்டுபிடிப்போமா. டோபியோக்கு தெரியுது இவங்க ஒரே இடத்த திருப்பி சுத்தி வரானுங்கன்னு. அதை சொன்னா வழி தெரிஞ்சா நாங்க ஏன்டா இப்படி சுத்திட்டு இருக்கோம்பா. ஜோரோவை கூட வச்சுக்கிட்டு ரூட்டு பார்த்து போனா இதான் நிலைமை. லூஃபி இருந்துட்டு அந்த பையன்கிட்ட எதுக்குப்பா டென்ஷன் ஆகுற, இப்படியே கத்திட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு அங்கேயே ஜம்முன்னு உட்கார்ந்துருவானுங்க. ஐயோ போயும் இவனுகிட்டயா மாட்டுனே பாண்டுரங்கான்னு சொல்லி அந்த டோபியோ தொண்டை வெளியே ஏத்துவான். இதுக்கப்புறம் இவனுக்கு கரெக்டா அந்த கேசலுக்கு போய் சேர்ந்தானுங்களா இல்லையான்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். டாடா.